அம்மா வாங்கம்மா, பூ வாங்கிக்கோங்க. 2 முழம் மல்லிப்பூ கொடுங்க. ஆ அர்ச்சனை தட்டும் ஒரு மாலையும் கொடுங்க. சரிங்கம்மா. மரியாதையா வழிய விட்டுரு, இல்லைன்னா உன்னை இங்கேயே கொன்னு போட்டுருவோம். அவங்க கழுத்துல இருந்து பறிச்ச நகைய திரும்ப அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நீங்களே போலீஸ் ஸ்டேஷன் போய் தப்ப சொல்லிட்டு சரண்டர் ஆகணும். ஆளை பத்தியா நல்லா அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு நீ எங்களுக்கு ஆர்டர் போடுறியா? நீ சொன்னதை நாங்க செய்யலன்னா என்ன பண்ணுவ? செஞ்சுதான் ஆகணும், இல்லனா செய்ய வைப்பேன். இவன் கிட்டலாம் சாஃப்டா பேசினா வேலைக்கு ஆகாதுடா, போடுங்க அவனை. விஜய், சஞ்சய், திருட்டு பசங்க என் செயின் அறுக்க பார்த்தாங்க. அதான் சண்முகம் அவனுங்கள வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். போச்சுடா, நல்லா ஸ்கோர் பண்றான். இனி உங்க அம்மா அவங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவா. அப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? டேய், அப்ப அந்த பிரீத்தியோட ஆள்ரா, அதனால இவனே ஆள் செட் பண்ணி சண்டை போடுவான். கிரிமினல் பையன். இந்தாங்க மேடம். டேய், மன்னிப்பு கேளுங்கடா. அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நீங்க யாருன்னு தெரியாம திருடிட்டோமா. இனி இந்த ஜென்மத்துல எங்கேயும் திருட மாட்டோமா, மன்னிச்சிருங்கம்மா. நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். சரிங்க சார், சரிங்க சார். உங்களை மாதிரி ஒரு பாடி கார்டு எல்லாருக்கும் கூட இருந்தா எங்களை மாதிரி ஆளுங்களால பொழப்பே பண்ண முடியாது சார். சண்முகம் கலக்கிட்டடா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னை நம்பி கூட வரலாங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. சொன்னல்ல. சரி வாங்க போலாம். பாத்தியா, உங்க அம்மா சரண்டர் ஆயிட்டா. முன்னாடி போ. விஜய், அம்மா பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா? என்னம்மா திடீர்னு எல்லாரையும் கிளம்பி கோயிலுக்கு வர சொல்லிருக்கீங்க? நம்மளோட இன்ஸ்டிடியூஷனுக்கு இப்ப யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமான மீட்டிங்க்கு தான் இப்ப நான் போயிட்டு வரேன். என்னம்மா சொல்றீங்க? என் வாழ்க்கையோட லட்சியம் இது. இதுக்காக நான் ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் அபிஷியலா கூப்பிட்டு சொன்னாங்க. கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ விஜய். கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ மனசா. நியூஸ்லாம் ஒன்றும் வரல. இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அடுத்த மாசம் தான் பிரஸ் ரிலீஸ் வருது. அடுத்த கல்வி ஆண்டுல இருந்து நம்ம இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியா இருக்கும். எதுவுமே இல்லாம வெறும் படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்த. எத்தனை வருஷம் கடுமையா உழைச்சு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. இது உன் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி வேதா. உன் புருஷன்னு சொல்லிக்க எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் அதெல்லாத்தையும் மறந்து உன்னை கொண்டாடணும்னு தோணுது. வாழ்த்துக்கள் வேதா. தேங்க்யூ. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம். வாங்க. வாங்கம்மா. வணக்கம் சாமி. அர்ச்சனைய வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பேருக்கு பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிடலாம்.
ஓம் சக்தியை போற்றி, ஓம் ஆதிபரா சக்தியை போற்றி, ஓம் உலகநாயகியை போற்றி, ஓம் அன்னபூர்ணியை போற்றி, ஓம் மூகாம்பிகை தாயை போற்றி, ஓம் பெரியநாயகியை போற்றி, ஓம் அருவர் தாயை போற்றி, உறையூர் வெக்காளியம்மன் போற்றி. இந்தாங்கம்மா. அவங்களுக்கு காமிங்க. அம்மா தாயே, ஏதோ தப்பா இருக்குதுமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அம்பால நல்லா வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். இப்பதான் சந்தோஷமான செய்தி ஒண்ணு வந்துச்சு, அடுத்த நிமிஷமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதே. ஸ்னேகா, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? அப்படிலாம் எதுவும் இருக்காது. விளக்கு தானே அணைஞ்சிருக்கும், தட்டு எதாத்தமா தவறி விழுந்திருக்கும். அம்மா, நீங்க மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்கம்மா, நல்லதே நடக்கும். அத்தை குடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். வேதா, வா. வாழ்க்கையில பெருசா சாதிச்ச சந்தோஷத்துல இங்க வந்த, ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. இது வெறும் ஆரம்பம்தான். இனிதான் நீ உன் வாழ்க்கையோட உச்சபட்ச பிரச்சனைகளை சந்திக்க போற. உன் தாலிக்கே ஆபத்து வரப்போகுதுமா. நீ சேர்த்து வச்ச சொத்து, பேரு, புகழ் எல்லாத்துக்கும் களங்கம் வந்து சேரப்போகுது. இன்னும் 7 நாள் உன்னோட வாழ்க்கையோட ஆபத்தான காலகட்டம். அதை நீ தாண்டிட்டா அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. குழம்பாது. இந்த உலகத்துல தீர்வுகள் இல்லாத பிரச்சனையே கிடையாது. உன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. என்ன சாமி? இந்த ஒரு வாரம் உன் கழுத்துல தாலி இருக்கக்கூடாது. உன் குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணுங்க கையால உன் தாலியை கழட்டி அம்மன் பாதத்துல வச்சிடு. விரதம் இருந்து எல்லாருக்கும் புது துணி எடுத்து ஒரு வாரம் கழிச்சு நீயும் உன் கணவனும் கோவில் குளத்துல புனித நீராடணும். உன் மருமக 2 பேரும் உங்களுக்கு பாத பூஜை பண்ணணும். அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ண கலச நீரால உங்களை புனிதப்படுத்தணும். அந்த அம்மன் பாதத்துல இருக்கிற தாலியை எடுத்து அவங்க கையால கொடுக்க உன் புருஷன் உன் கழுத்துல கட்டணும். இந்த பூஜையை எந்த பிரச்சனையும் இல்லாம நீ செஞ்சு முடிச்சுட்டா உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்.
ஆனா அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இதை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அடுக்கடுக்கா பிரச்சனை வரும். அதெல்லாம் தாண்டி தான் நீ இதை செய்யணும். ஒருவேளை இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா அதுக்கப்புறம் உன்னையும் உன் குடும்பத்தையும் எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. சாமி, இதெல்லாம் எதனால நடக்குது? எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்? சாமி, சாமி, இனி அவர் பேச மாட்டாரு. ஏமா அவர் பேச மாட்டாரு? அந்த சாமி கடைசியா பேசி 2 வருஷம் ஆச்சு. எத்தனையோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அருள் வாக்கு கேட்பாங்க. நானே பல தடவை என் மனக்குழப்பத்தை சொல்லி அவர்கிட்ட புலம்பி இருக்கேன். அவர் கண்ணை திறந்து பார்த்ததும் இல்ல, வாயை திறந்து பேசினதும் இல்ல. இப்போ உங்களுக்கு அருள் வாக்கு சொல்லியிருக்காருன்னா அதுக்கு காரணமே நீங்க செஞ்ச புண்ணியம் தாம்மா. பல பேருக்கு படிப்பு கொடுத்துருக்கீங்களே. அவர் சொல்லி இது வரைக்கும் எதுவுமே நடக்காம இருந்ததே இல்ல. ஐயோ, அப்ப நிறைய பிரச்சனை வரப்போதா? அதுக்கு தான் சாமி பரிகார பூஜை சொல்லியிருக்காரு. அதை முறையா செஞ்சிருங்கம்மா. அப்போ வித்யாவை நம்ம திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? அவர் சொன்னதெல்லாம் செய்யணும்னா வித்யாவும் வந்துதானே ஆகணும். இப்ப கூட வித்யா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா வேதா? அப்பா, அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. வித்யா வந்தது ஆகணும், வேற வழியே இல்லை. அம்மா, வித்யாவை கூட்டிட்டு வரலாமா? சரி. சண்முகம், நீ என் கூட வாடா. வித்யா எங்க இருந்தாலும் நம்ம சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரலாம், சரியா? ஆனா இப்ப வித்யா எங்க இருப்பான்னு தெரியணுமே. மாணிக்கத்துக்கிட்ட கேட்போம். அவன் பேசினா வித்யா எங்க இருக்கான்னு தெரியும். இப்ப வித்யா எங்க இருக்கான்னு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாதுடா. நீ மட்டும்தான் கடைசியா பேசியிருக்க. இப்ப போன் பண்ணி பாடுறா, எங்க இருக்கான்னு கேட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றா. டேய், நான் எதுக்குறேன் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு வர சொல்லணும்? டேய், என்னடா பேசுற? அங்கிள், அப்பா தான் சொல்றாரு, 2 மருமகளும் சேர்ந்துதான் இந்த பரிகார பூஜையை பண்ணணும். அதான் ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். டேய், உங்க ஃப்ரெண்டு தானே எங்க அப்பா. அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, உன் அப்பா. இதோ நிக்கிறாங்களே வேதவள்ளி மேடம், இவங்களோட புருஷன். இப்போ உங்க அப்பாவை காப்பாத்த, இந்த அம்மாவோட புருஷனை காப்பாத்த என் பொண்ணு வரணும், அதானே? உங்களுக்கு தேவனே என் பொண்ணு கூப்பிடுவீங்க. வேலை முடிஞ்சதுன்னா ஏதாவது காரணம் சொல்லி துரத்தி விட்டுருவீங்க. இருக்கிற சூழ்நிலைக்கு நான் இங்க வரதே கஷ்டம். இவர் வேற நேரங்கட்ட நேரத்துல வீராப்பு பேசிட்டு இருக்காரு. என்னடா உள்ளுக்குள்ள ஏதோ புலம்பல் சத்தம் கேக்குது? டேய், இப்ப எதுக்குடா வீம்பெல்லாம் பேசிட்டு இருக்க? வித்யா இந்த வீட்டுக்கு வர்றது நல்ல விஷயம் தானே? உன் குடும்பத்துக்கு நல்ல விஷயம் சொல்லு, எங்களுக்கு இல்ல. ஆமா, இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? அப்படி கேளுங்க. நான் வீட்டுல இல்லாத நேரம் இவங்க தானே என் பொண்ணை துரத்தி விட்டாங்க. அவங்களே நேர்ல வந்து கூப்பிடுறேன்னு சொல்லட்டும், நான் போன் பண்றேன். இல்லனா என் பொண்ணு வரமாட்டா. என்ன விளையாடுறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்போ என் பொண்ணு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏய், நீ இதுல குறுக்க வராத. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது எங்க குடும்ப விஷயம், நீ அமைதியா இரு. டேய் மாணிக்கம், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடா. தேவை உங்களுக்கு இருக்கு, அதனால நீங்க தான் இறங்கி வரணும், நான் வர மாட்டேன். உன் பொண்ணாடி சரின்னு சொல்லு. நான் உடனே என் பொண்ணுக்கு கால் பண்றேன். அம்மா, இது அப்பாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், முடியாதுன்னு சொல்லாதீங்கம்மா.
அம்மா, சித்தர் சொல்லி இது வரைக்கும் எதுவுமே நம்ம வீட்டில் நடக்காம போனது இல்லைல்ல. அப்பாவுக்காக இந்த இடத்துல நீங்க உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க. சரி. டேய், வேதாவே சரின்னு சொல்லிட்டான். உடனே உன் பொண்ணுக்கு கால் பண்றான். ஐயோ, இப்ப மாட்டிப்பனே. ஹலோ. அம்மாடி வித்யா, சொல்லுங்கப்பா. ஒரு நல்ல செய்திமா. நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வரப்போற. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துன உன் மாமியார் வேதாவே உன்னை வந்து கூட்டு வர போறாங்க. தெரியும்பா. தெரியுமா? எப்படிமா தெரியும்? நீங்க தானே சொன்னீங்க. நான் இப்பதானமா சொன்னேன். நான் அததான் சொல்றேன். விஷயம் என்னன்னு தெரியுமா? உன் மாமனாரு உயிருக்கு ஆபத்து. மருமகளுங்கெல்லாம் சேர்ந்து பரிகார பூஜை பண்ணணும். அதுக்கு நான் அந்த வீட்டுக்கு வரணும். அதானே? அம்மாடி, இது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல, நீங்க நான் சொல்லவே இல்லையம்மா. வேலைக்கார பொண்ணு லக்ஷ்மி கால் பண்ணி சொன்னாப்பா. சரிம்மா. அம்மாடி, இப்ப நீ எங்க இருக்க? ஹாஸ்டல்ல இருக்கேன்ப்பா. ஹாஸ்டல்னா எந்த ஹாஸ்டல்மா? ஏஞ்சல் லேடிஸ் ஹாஸ்டல். அது எங்க இருக்கு? சைதாப்பேட்டப்பா. சரிம்மா, துணிமணிலாம் நீ எடுத்து வை. நாங்க உன்ன கூப்பிட வரோம். இல்லப்பா, நானே வந்துருவேன். என்னம்மா நீ? உன் மாமியாரே உன்னை வந்து கூப்பிடுறேன்னு சொல்றாங்க, அத வேண்டான்னு சொல்ற? இங்க பாருமா, இதெல்லாம் நடக்காத சம்பவம். நடக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். நீ ரெடியா இரு, நாங்க வரோம். அப்பா. என்னாச்சுடா? என் பொண்ணு ஏஞ்சல் லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்காளாம். அது சைதாப்பேட்டையில இருக்கான். சூப்பர்டா. சரி, உடனே கிளம்பலாமா? என்ன சம்பந்தியமா, இன்னும் என்ன யோசனை? புறப்படுங்க, என் பொண்ணை கூட்டிட்டு வந்துருவோம். சண்முகம், வா, அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். அது அம்மா, அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா ரெஸ்ட் எடு. தேவன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா. சரிங்கம்மா. நாம கிளம்பலாம். வாங்க. வரண்டா என் மைதா மாவு. உன் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சுக்க. என் பொண்டாட்டி வந்துட்டு இருக்கா. ஆச்சா? இவன் வேற நேரம் தெரியாம விளையாடிட்டு இருக்கானே. நாம வேற அவசரத்துல ஒரு ஹாஸ்டல் பேரை சொல்லிட்டோம். இப்ப அங்க போய் விசாரிச்சா நம்ம மாட்டிப்போமே. என்ன பண்றது? எப்படி சமாளிக்க போறேன்? சீக்கிரம் பாப்பா. வித்யா ஏதோ ஒரு ஃப்ளோல ஹாஸ்டல் பேரை சொல்லிட்டா. அதை நம்பி எல்லாரும் அங்க போயிட்டு இருக்கோம். அங்க போனா எல்லாருக்கும் வித்யா அங்க இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுமே. எப்படியாவது அவளை காப்பாத்தணுமே. என்ன பண்ணலாம்? அவசரத்துல ஹாஸ்டல் பேரை சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு முன்னாடி வித்யாவை போய் எப்படி நிக்கிறது? எப்படி போறது? நல்ல வேலை, அந்த பிரீத்தி இன்னும் இந்த விஷயத்த கண்டுக்கல. அவளுக்கு மூக்கு வேர்த்துச்சுன்னா அவ்வளவுதான். சண்முகம், ஷோ வந்துட்டா, சதிகாரி வந்துட்டா. என்ன இவ்வளவு நேரம் காணுமேனு பார்த்தேன். எனக்கு வர கோவத்துக்கு இவளை கொண்டு போட்டாதான் சரியா வரும். சண்முகம், இதோ வர மேடம். சொல்லுங்க மேடம். அந்த வித்யாவை ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர குடும்பத்தோட போயிருக்காங்க போல. ஆமா மேடம், அதான் நானும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்துனீங்க. ஆனா ஏதோ ஒரு சாமியார் சொன்னாருன்னு வேதா மேடம் அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவளுக்கு ஒரு எண்டு கார்டு போடவே முடியாதா? வெட்டு வெட்டு முழிச்சிட்டே இருக்காளே. நாம போடுவோம்க்கா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க.
சண்முகம் சரி வா கிளம்பு. எங்க மேடம்? அந்த வித்யாவை இந்த வீட்டுக்கு வரவிடக்கூடாதுல்ல? ஆமா. ஆண்டி அங்க போறதுக்கு முன்னாடி நாம போய் அவளை தடுத்துருவோம். எப்படி மேடம்? அதெல்லாம் பிரீத்தி பக்காவா பிளான் பண்ணி வச்சிருப்பான். நீ கிளம்புடா தம்பி. அது எனக்கு வயிறு வலின்னு சொல்றதுக்கு காரணமே அவளை நீ எப்படி தடுக்கிறதுன்னு பிளான் பண்றதுக்கு தானே. எனக்கு நல்லா தெரியும்டா தம்பி. உன்ன மாதிரி ஒரு சின்சியரான வேலைக்காரனை எங்கேயுமே பார்க்க முடியாது. கிளம்பு. மேடம் நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்க வீட்லயே இருங்க, நான் பாத்துக்கிறேன். அவளை தடுத்து நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. இல்லடா, உன்னால அவ்வளோ ஈஸியா அவளை மேனேஜ் பண்ண முடியாது. உனக்கு அவளை பத்தி முன்ன பின்ன தெரியாதுல்ல, அதனால நானும் கூட வந்தாதான் சரியா இருக்கும். வா போலாம். என்னடா யோசிக்கிற? டைம் ஆச்சு. அவங்க அங்க போறதுக்குள்ள ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு நாம அங்க போய் ஆகணும். கிளம்பு வா. வா சண்முகம். இவ கூட சண்முகமா இருக்கிற நான் எப்படி அங்க வித்யாவா இருக்க முடியும்? ஷோ, என்ன நடக்க போதுன்னே தெரியலையே. ஆக மொத்தம் இன்னைக்கு ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் நமக்கு காத்திருக்கு.